தொழிலாளர் ஊதிய சட்டம் 2020 குறைந்தபட்ச ஊதிய உத்தரவாதம். இந்த சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு கம்மியான சம்பளத்துக்கு வேணா ஆளை எடுக்கலாம், அவங்க ஏதாவது பணிகள்ல தவறு செஞ்சா அவங்களுடைய ஊதியத்தை குறைக்கலாம் அப்படின்ற நிலை இருக்கும்போது எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களுக்கும் மினிமல் வேஜஸ் அப்படிங்கக்கூடிய குறைந்தபட்ச ஊதிய உத்தரவாதத்தை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களுக்கும் இந்த குறைந்தபட்ச ஊதிய நிர்ணய சட்டம் அப்படிங்கிறது இல்லாம இருந்துச்சு. அதை இப்ப இதுல மாற்றி கொடுத்திருக்காங்க. இப்போ நிறைய இடங்கள்ல கான்ட்ராக்ட், இன்டர்ன்ஷிப், பிரஷர் அப்படிங்கிற பேர்ல நிறைய குறைந்தபட்ச ஊதியத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. இதுல கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் சரியான நேரத்துல ஊதியத்தை வழங்கணும் அப்படின்றத சொல்றதோட மட்டும் இல்லாம 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை மதிப்பாய்வு பண்ணி அவங்களுக்கு அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஊதியத்தை வழங்கணும் அப்படின்றதுக்கு ஒரு குழுவும் அமைச்சிருக்காங்க. குறிப்பா அவங்க வந்து மாத கூலியா இருக்கலாம், வார கூலியா இருக்கலாம், தினக்கூலியா இருக்கலாம், இப்படி யாரா இருந்தாலும் அவங்களுடைய ஊதியத்தை சரியான நேரங்களில் வழங்குறதுக்கான உறுதியை அந்த நிறுவனங்கள் உத்தரவாதமா அளிக்கணும். அப்படி செய்ய தவறுகிற நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பல பேருக்கும் பலனளிக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண் பெண் தொழிலாளர்களுக்கு சம ஊதியம். இது முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ற இடங்கள்ல அது ஸ்கில் பேஸ்டா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டா இருந்தாலும் சரி, ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனியான ஊதியமா தான் இருந்துச்சு. சரிசமமான ஊதியம் அப்படிங்கிறது இன்றளவுக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா இன்னைக்கு அதை வந்து எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏன் 3ஆம் பாலினத்தவராக இருந்தாலும் கூட சரிசமமான ஊதியம் வழங்கப்படணும் அப்படிங்கறத இந்த சட்டம் மூலமா அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் நைட் ஷிஃப்ட்டுக்கு அனுமதிக்கப்படல. இப்போ இந்த சட்டம் மூலமா பெண்களை நைட் ஷிஃப்ட் அனுமதிக்கிறதோட மட்டும் இல்லாம அந்தந்த நிறுவனங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குறத உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.